எல்லாருக்கும் வணக்கம். தினமும் 10 நிமிடம் பயிற்சி செய்தால் பிரபஞ்சம் நிச்சயம் உங்களிடம் பேசும். அது எப்படி? வணக்கம். பிரபஞ்சத்தோடு சேர்ந்து வாழும் அந்த மாயாஜால வாழ்க்கை நமக்கு வேண்டும் அப்படின்னா நாம நம் உள்ளுணர்வுகளை பிரபஞ்சத்திடம் கொண்டு வர வேண்டியது மிகவும் அவசியம். நாம் நினைத்த எல்லா வேலைகளையும் நாம் நினைத்தபடியே செய்கிற சக்தி அந்த பிரபஞ்சத்திடம் இருக்கு. நாம் நினைக்கிறதை அடைவதற்கான 10 நிமிட பயிற்சி தான் இது. அந்த பயிற்சியில நாம என்ன செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். நாம் எந்த மாதிரி மனநிலையில் இருந்தால் எதை பெற முடியும், அதற்கு பிரபஞ்சம் நமக்காக எப்படி வேலை செய்யும், எப்படி உதவி செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். பயிற்சி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியால் நமக்கு என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அப்படின்றத புரிந்து வைத்து நடக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் அதை பற்றி புரிந்து வைத்தால் மட்டுமே சாத்தியமாகும். அதனால அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நாம் மனசுல ஓடும் கட்டுப்பாடற்ற எண்ண ஓட்டங்கள் தான் நமக்கு முதல் தடையாக இருக்கும். இந்த கட்டுப்பாடற்ற எண்ண ஓட்டத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்திடம் கேட்கிறோம். அப்போ பிரபஞ்சம் நம்மை வழிநடத்தும். அப்போது சில நேரங்களில் நம்முடைய உள்ளுணர்வு மூலம் நம்மை வழி நடத்தும். ஏன் அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலைகளை சரி செய்து அதற்கு நம் மனது எதை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது கடந்த காலத்தை பற்றியோ சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தால் மன அமைதிக்கு வாய்ப்பே இருக்காது. 10 நிமிடத்தில் பிரபஞ்சத்தோடு கணக்கில் இருந்தால் 7 நாட்களில் பிரபஞ்சத்தோடு ஈஸியாக பேச முடியும். 10 நிமிடங்களில் பேசலாம் என்றால் இந்த 4 விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகலாம். பிரபஞ்சம் என்பது நமக்கு மேலே இருக்கும் சக்தி. அது அவரவர் கடவுளாக கூட இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவராக இருக்கலாம். இறைவனை யாரும் பார்த்ததில்லை, இருந்தாலும் நாம் நம்புகிறோம். எதுவும் நடக்கும் அப்படின்ற ஒரு சக்தி, அது பிரபஞ்சம் அப்படின்ற சக்தியாக இருக்கலாம். பிரபஞ்சம் நாம் கேட்காமலே பல விஷயத்தை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பலர் உணர்வதில்லை. நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் உங்கள் மனம், உடல், செயல் எல்லாமே பிரபஞ்சத்தோட கணக்கில் இருக்கும். ஒருவர் செயல்தான், எண்ணம்தான் வாழ்க்கையாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனை, சிக்கல் எதுவாக இருந்தாலும் இந்த பயிற்சியினால் 7 நாட்களில் பிரபஞ்சத்தோடு கணக்கில் இருந்தீர்கள் என்றால் எல்லாமே சாத்தியமாகும். நீங்கள் கேட்டபடி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லை என்றாலும் மன அமைதியாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த மாதிரி பயிற்சி செய்யலாம். ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு உங்களின் மூச்சு காற்று நீங்கள் கவனிக்கும் போது உங்கள் மூச்சு காற்று உள்ளிருந்து இழுத்து மேல் கீழாக இழுத்து கவனிங்க. வேறு எந்த சிந்தனையும் வைத்து கொள்ளாமல் மனதை கண்ட்ரோல் செய்து அமைதியான தியானத்தில் இருங்கள். உங்களுக்கு இருக்கும் தேவைகளை பாசிட்டிவாக பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். இதுவரை உங்களுக்கு கொடுத்த அனைத்து நன்மைக்காகவும்
நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மனதார நன்றி சொல்லுங்கள். உங்கள் உடலை நல்லபடியாக வைத்து கொண்டதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று சொல்லுங்கள். நாம் சந்தோஷமாக இருப்பது போல நம்மை சுற்றி உள்ளவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். யார் மீதும் வெறுப்பு இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அனைத்துக்குமே இந்த பிரபஞ்சத்திடம் நன்றி சொல்லுங்கள். இரவு தூங்கும் முன் அமைதியான சூழ்நிலையில் கொஞ்ச நேரம் தியானத்தில் நீங்கள் சொல்ல நினைப்பதை கட்டாயம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கவிருப்பதை கேளுங்கள். நாம எப்பவுமே நம்ம கஷ்டத்தை வேதனையை நினைத்து கொண்டிருந்தால் அதுவே நம் வாழ்க்கையாக மாறிவிடும். நமது வாழ்க்கையை சூழ்நிலையை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி எது உங்களுக்கு தேவையோ அது நடந்து விட்டதை போன்று பாசிட்டிவ் எனர்ஜியோடு பிரபஞ்சத்திடம் கேட்டீர்கள் என்றால் பிரபஞ்சம் கட்டாயம் உங்களுக்கு கொடுக்க நினைக்கும். பிரபஞ்சத்துக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வோடு கேளுங்கள். நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். எண்ணம்தான் வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் தான் நல்ல வாழ்க்கை உருவாக வாய்ப்பு கொடுக்கும். காற்றில் நிறைந்திருக்கும் இறை சக்தி தான் இந்த பிரபஞ்சம். ஸோ இந்த 10 நிமிடத்தில் நீங்கள் கஷ்டத்தை நினைக்காமல், துன்பத்தை நினைக்காமல் பாசிட்டிவ் எனர்ஜியுடன் நல்ல நிகழ்வுகளை கேளுங்கள். நீங்கள் கேட்டதை சிறப்பாகவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் யூனிவர்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். நன்றி.